1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தை எல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க. நம்மளை பற்றி இந்த அளவுக்கு கட்டின புருஷன் அம்மா அப்பா கூட யோசிக்க மாட்டாங்க. நம்ம முதலமைச்சர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருங்கிறது எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரே எப்படி சொல்கிறது, இன்ப அதிர்ச்சியை விட கண்ணில் கண்ணீர் தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் நம்மளை பற்றி யோசிப்பாரா? ச்சே, யாரோ என்னென்னமோலாம் பேசுகிறீங்க. இந்த வீடியோ போய் பாருங்க நம்ம முதலமைச்சரை பற்றி சொல்லுங்கள். அப்பா ரொம்ப நன்றி முதலமைச்சர் சார் அவர்களே, மறக்கவே முடியாது. அதே மாதிரி எனக்கெல்லாம் 2 வருஷம் கழிச்சு தான் இந்த மகளிர் உரிமை தொகை வந்துச்சு. உங்கள் ஆட்சி 5 வருஷம், 3 வருஷம் பேலன்ஸு, ஒரு மாதத்துக்கு 1,000 ரூபான்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 3 வருஷத்துக்கு 24,000 ரூபாயா? அதையும் என் அக்கௌண்ட்டில் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். நீங்கள் கொடுக்குற அந்த 1,000 ரூபா வச்சு தான் எங்கள் வீட்டில் அரிசியே வாங்குகிறோம். அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி இந்த சட்ட ஒழுங்கும் வந்துட்டு இந்த எங்களை பற்றி பெண்களை பற்றி இவ்வளோ யோசிக்கிற நீங்கள், அதே மாதிரி இனிமேல் யார் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் பெண்களுக்கு எதுவும் பிரச்சனை கேலி பண்ணிட்டான் ரேப் பண்ணிட்டான்னா இனிமேல் எங்கேயும் போகாது. நம்ம நேராக வந்து முதலமைச்சர்கிட்டே போய் மனுவை கொடுத்துருங்க, உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கிளவியை கற்பழிக்கிறவன், பச்சை குழந்தைய கற்பழிக்கிறவன், ஆடு மாடு விலங்குகளை கூட இப்போ விட்டு வைக்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர் அவர்களே. அவங்கள கற்பழிக்கிறவங்க, இந்த பெண்களை வெளியே வர்றதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் சரி பண்ணி இதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த பெண்களை கற்பழிக்கிறவங்க, சின்ன குழந்தைய கூட விடாமல் கற்பழிக்கிறவங்க, போகிறவங்க வரவங்கெல்லாம் கன்ஃபார்ம் சொல்லி மரண தண்டனை கொடுத்து அதையும் எங்கள் மேலே அக்கறையாக வந்து நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நான் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தான் எங்களுக்கு முதலமைச்சராகவே வேணும். இந்தளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அப்போ இதையும் நீங்கள் செஞ்சிருவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார் அவர்களே. இந்த மகளிர் உரிமத்தை கூட நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. ஆனால் நாங்கள் தைரியமாக துணிச்சலாக நாங்கள் வெளியே போயிட்டு பெண்கள்லாம் வரணும். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு ஒவ்வொரு போலீஸை நீங்கள் கொடுக்க முடியாது. ஒருத்தன் தவறு பண்ணுறான், ஒரு பச்சை பிள்ளையை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. 2 பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்து தப்பு பண்ணுறவன் பயப்படுவான். அதைத்தான் கேட்கு. இவ்வளோ எங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை. ஒரு மகளிர் காசு வராது, 2,000 ரூபா சேர்த்தும் போட்டு நம்ம அனுப்பலை. நான் மகளிர் காசு மருந்து மாத்திரை கஷ்டப்படுவாங்க, சோத்து கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சது. எனக்கு தோணல. அழுதா சரி நீங்கள் வருத்தப்படுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அழுக கூட செய்யலாம். அந்தளவுக்கு எனக்கெலாம் கண்ணில் என்னடா நம்ம அக்கௌண்ட்டுக்கெலாம் யார் 5,000 ரூபா அனுப்புவா, நம்மளே சோத்துக்கே பிச்சை எடுக்கிறோமே அப்படிலாம் நான் நினச்சி காலையில் யோசனை பண்ணிட்டு தான். ஆனால் கீழே வந்ததுங்க கலைஞர் திட்டம்னு சொல்லிட்டு. அதில் தெரிஞ்சது ஒருவேளை மாற்றி அனுப்பிட்டாங்க போல், யாராவது ஃபோன் பண்ணால் நம்ம ரிட்டன் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்தோன்னே தான் எனக்கு அவ்வளோ ஒரு அழுகையாக வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எதுங்க நிறுத்திடாதீங்க சார். மறுபடியும் திருப்பி 2,000 ரூபா கொடுக்குறோன்றீங்க, மறக்காமல் மாதம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க. நல்லா இருப்பீங்க சாமி.